10th கொஸ்டின் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒரு 4 சப்டிவிஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கின்றான்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தேவைடான்னா இதனோட வேல்யூலாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், எஃப் ஆஃப் x = 6x + 1 -5 < x < 2. அப்போ அதுக்கு என்ன மீனிங்னா -5லிருந்து 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் வந்தால் 6x + 1 ஃபார்முலா அப்ளை பண்ணும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா அதுக்கு ஸோ -5 வரலாம், நெக்ஸ்ட்டு -4 வரலாம், -3 வரலாம், -2 வரலாம், -1 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். அப்போ -5 வந்தால் 6x + 1 அர்த்தம், 0 வந்தால் 6x + 1. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாம் எது வந்தாலும் அதுக்கான ஃபார்முலா வந்து 6x + 1 அர்த்தம். செகண்ட் பார்க்கும்போது 2 < x < 6. அப்போது 2லிருந்து 6க்கு முன்னாடி நம்பர் பார்க்கும்போது 5 வரையில் வரும். அப்போ இங்கே என்ன வரீங்க 2 3 4 5. அப்போ 2லிருந்து +5 வரைக்கும் வந்தால் அதுக்கான ஃபார்முலா வந்து 5x² - 1. நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கும்போது 6 < x < 9. இந்த < வந்து அந்த நம்பரை சேர்த்துருக்குன்னு அர்த்தம். அந்த லெஸ்ஸன் மட்டும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இருக்கணும். அப்போ இங்கே 6 < x < 9னா 6லிருந்து 9 வரையில் இப்போ என்னெல்லாம் வேல்யூ வருங்க 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம். இங்கே கீழே ஒரு கோடு வரலாம், அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. இங்கே ப்ரீவியஸ் சம் பாருங்க 2 < அப்போ < 2 எடுக்கலாம். நெக்ஸ்ட் <6னா வெறும் <6 தான் இருக்குது. அப்போ 6 எடுக்கக்கூடாது. பிஃபோர் நம்பர் பார்க்கும்போது 5 தான். ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி தான் -5 < நான் -5 எடுத்துகிறேன். இங்கே <2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ <2னா 2க்கு முன்னாடி நம்பர் பார்க்கும்போது 1 தான் எடுக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2. அப்போ நீங்கள் எஃப் ஆஃப் -3 எடுக்கிறேன், எஃப் ஆஃப் -3. அப்போ -3 எதில் வருது பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் வருது. அப்போ இங்கே தான் -3 இருக்குது. அதுக்கான ஃபார்முலா அதுதான். என்ன ஃபார்முலா 6x + 1. அப்போ எஃப் ஆஃப் x = 6x + 1. அப்போ இந்த டேர்மில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா -3 நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரீங்க 6 × -3 + 1 வரும். இது நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். 6 3s are -18 வரும். இங்கே +1 வரும். இது சால்வ் பண்ணால் -17. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ நான் எஃப் ஆஃப் 2 நான் எடுக்கிறேன்டான்னா அப்போ 2 எதில் வரும், இங்கே +1 பார்க்கும் எதில் வருது நம்மளுக்கு செகண்ட் வருது. இதில் தான் வருது 2 3 4 5 வந்தால் அதுக்கான ஃபார்முலா 5x² - 1 அர்த்தம். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா எஃப் ஆஃப் x = 5x² - 1. அதுக்கான ஃபார்முலா 5x² - 1. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நான் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 5 × 2 2² - 1. இப்போ 5 × 2² பண்ணால் 4. இங்கே -1. 5 4s are 20 வரும். 20 - 1னா இங்கே என்ன வருதுன்னா 19. 20 - 1 19. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கும்போது எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் 2 அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் -3 என்னென்ன கண்டுபிடிச்சோம் நம்ம -17 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சோம் +19. அப்போ 19ல் 17 போச்சுறான்னா ஆன்சர் வந்து 2. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இங்கே சப்டிவிஷன் 2 பார்க்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7. அப்போ 7 பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வரும், அப்போ 7னா இங்கே இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்ன 3x - 4. அப்போ எஃப் ஆஃப் x = 3x - 4. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ எக்ஸுக்கு பதிலாக நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரீங்க 3 × எக்ஸுக்கு பதிலாக 7 போடணும் -4. அப்போ இங்கே 3 7s are 21 -4. இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 17. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1
அப்போ எஃப் ஆஃப் ஒன் இப்போ ப்ளஸ் ஒன் தானே, ப்ளஸ் ஒன் எதில் வருது எனக்கு ஃபஸ்ட் இதில் வருது, இதான எனக்கு ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன 6x + 1. இப்போ என்ன ஃபார்முலா வரணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நான் 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா 6 × 1 இங்கே +1 வரும். 6 1s are 6, 6 + 1 வந்து 7 வரும். அப்போ இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது f of 7 minus f of 1. f of 7 என்னென்ன கண்டுபிடிச்சோம் 7. நெக்ஸ்ட் இந்த மைனஸு f of 1 என்னென்ன கண்டுபிடிச்சோம் 7. அப்போ 17ல் 7 போச்சுடான்னா 10. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. இந்த சப்டிவிஷன் 3 பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம f of 4 கண்டுபிடிப்போம். அப்போ f of 4, அப்போ 4 எதில் வருது பாருங்கள், 4 எதில் வருதா, அப்போ 4 வந்து அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 5x² - 1 எடுத்தோம். இப்போ f of x = 5x² - 1. அப்போது இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் x வருதோ எக்ஸுக்கு பதிலாக நான் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 5 × 4² - 1. இப்போ 5 × 4² பண்ணால் 4 4s are 16 வரும். அப்போ 16 - 1 இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, ரிமைண்டர் 3, 5 1s are 5, 5 + 3 18 வரும். இப்போ 80 - 1 வந்து 79. நெக்ஸ்ட் f of 8. நான் f of 8 எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்கள். ஸோ 8னா இங்கே லாஸ்ட் இருக்குது. ஸோ 8 வந்து இங்கே இருக்கா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன 3x - 4. அப்போ f of x = 3x - 4. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் 8 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 × 8 - 4. அப்போ 3 8s are 24 - 4. இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 20 வருது. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2 × f of 4 + f of 8. அப்போ இங்கே f of 4 என்ன கண்டுபிடிச்சோம் 79. அதுக்கு முன்னாடி 2 இருக்கு இல்லையா. அப்போ 2 × 79, 2 × 79 ப்ளஸ் f of 8 என்ன கண்டுபிடிச்சோம் 20. என்ன 20னா +20. இதை மல்டிப்ளை பண்ணால் 2 9s are 18, ரிமைண்டர் 1, 2 7s are 14, 14 + 1 வந்து 15 ப்ளஸ் 20 வரும். இதை ஃபர்தராக ஆட் பண்ணால் 178. f of 4 வேல்யூ வந்து இது ஃபுல் இந்த தேர்ட் டேர்மோட வேல்யூ வந்து 178. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு f of -2 எடுப்போம். f of -2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா. ஸோ -2 கண்டுபிடிக்கல. ஓகே, அப்போ f of -2னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, அப்போ f of -2னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் 6x + 1. இப்போ f of x = 6x + 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் x வருதோ எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 6 × -2 + 1. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 6 2s are 12, -1. இது சிம்ப்ளை பண்ண ப்ளஸ் ஒன்னா, இது சிம்ப்ளை பண்ணால் -11 வரும். அப்போ -12 + 1னா -11. நெக்ஸ்ட் f of 6. அப்போ f of 6 எடுத்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்கள். அப்போ 6ன்னா இதுதான். அதுக்கு என்ன ஃபார்முலா 3x - 4. அப்போ f of 6. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன 3x - 4. அப்போ f of x = 3x - 4. அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 6 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 × 6 - 4. 3 6 are 18, ஸோ 18 - 4னா 14. நெக்ஸ்ட் f of 4. f of 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் 79. நம்ம அப்படியே இருந்தால் மட்டும் போதும். அப்போ f of 4ஓட வேல்யூ வந்து 79. நெக்ஸ்ட்டு இங்கே f of -2 இருக்குது. f of -2 கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -11. இப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 2 × f of -2. ஸோ இங்கே போடுறேன். அப்போ இங்கே போடுறது வந்து என்ன பண்ணாங்க 2 × f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கிறேன். இப்போ வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே 2 × f of -2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ 2 × f of -2 f நான் 2 அப்படியே போட்டுக்கிறேன். f of -2 என்னென்ன கண்டுபிடிச்சேன் நான்
11 கண்டுபிடிச்சி. என்ன 11னா -11. f of -2 வேல்யூ என்னன்னா -11. நெக்ஸ்ட் f of 6. ஸோ f of 6 என்ன கண்டுபிடிச்சோம்னா 14. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன வரணும்னா -14 வரும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை f of 4. f of 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 79 ப்ளஸ் f of -2. f of -2லேருந்து -11. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது அங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் வரீங்கன்னாங்க -11 வரும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 2 × -11 வரும்னா -22 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க -14. நெக்ஸ்ட் 79ல் 11 போச்சுன்னா 9ல் 1 போச்சுன்னா 8. 7 1 போச்சுன்னா இங்கே 68 வரும். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 2 + 4 6 என்ன -36 வரும் டிவைட் பை 68 வரும். நெக்ஸ்ட்டு இது 4 டேபிள் கேன்சல் பண்ணுறது என்ன வரணும்னா இங்கே 4 9s ஆர் இங்கே 1 4s ஆர் 4 வரும். ரிமைண்டர் 2 வரும். இப்போ இங்கே 7 4s ஆர் 28. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது -9/17. 4th சப்டிவிஷன் ஆன்சர் வந்து -9/17.